தேசிய ஐக்கிய முன்னணியின் தலைவர் அசாத் சாலிக்கு தேசிய பட்டியல் ஆசனத்தை வழங்குமாறு வலியுறுத்தி புல்மோட்டி பிரதான சந்தியில் நேற்று கூட்டம் ஒன்று இடம்பெற்றது. கடந்த ஜனாதிபதி தேர்தலிலே அதிகூடிய விருப்ப வாக்குகளை சிறுபான்மையின மக்கள்கள் வழங்கினார் என்ற ஒரு நன்றி கடனுக்காக மைத்திரிபால சிறிசேன அவர்கள் இந்த சிறுபான்மையினத்தைச் சேர்ந்த 3 பேருக்கு தேசிய பட்டியல் பாராளுமன்ற உறுப்பினர் வழங்கியிருக்கின்றார். கடந்த 17ஆம் தேதி நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலிலே 99% மக்கள் வாக்களித்தது முஸ்லிம் மக்கள் ஐக்கிய தேசிய கட்சிக்கு. ஆனால் நேரடியாக ஐக்கிய தேசிய கட்சி முஸ்லிம் இனத்தைச் சேர்ந்த எவருக்கும் பாராளுமன்றத்துக்கு செல்ல அனுமதிக்கவில்லை. நன்றி கடனுக்காக வேண்டி சரி அசாத் சாலியை அவர்கள் பாராளுமன்றம் அனுப்பியிருக்க வேண்டும். ஆனால் அது நடைபெறவில்லை. இந்த வெற்றிக்கு பின்னால் அசாத் சாலி இருந்ததை ஐக்கிய தேசிய கட்சியும் அதன் தலைமையும் மறந்திருக்கிறது. இன்று நாம் தெளிவாக சொல்ல விரும்புவது ஐக்கிய தேசிய கட்சிக்கும் அதன் தலைமைக்கும் அசாத் சாலிக்கு வழங்கிய இந்த வாக்குறுதி மீறப்பட்டதானது இது அசாத் சாலியின் தோல்வி அல்ல, ஒட்டுமொத்த சிறுபான்மையின மக்களின் தோல்வி என்பதனையும் ஒட்டுமொத்த முஸ்லிம் மக்களின் தோல்வி என்பதனையும் நாம் இதிலே கூட கடமைப்பட்டிருக்கின்றோம். நமது நாட்டில் ஐக்கிய தேசிய கட்சி மக்களை ஐக்கியப்படுத்தக்கூடிய கட்சி என்று முஸ்லிம்களால் நிர்ணயிக்கப்பட்ட கட்சியாக இருந்தும் அதில் நமது அசாத் சாலி தலைவர் அவர்கள் இதற்காக பாடுபட்டு பல துன்பங்களை அனுபவித்து அவர் சிறை சென்று சிறைவாசம் அனுபவித்து மக்களுக்காக பல மேடைகளிலும் பல பிரதேசங்களிலும் சென்று பிரச்சார நடவடிக்கையை செய்தார். அதன் மூலம் எமது நாட்டில் வெற்றிகரமான வெற்றியை பெற்றுக் கொண்டோம். அந்த நிலையில் அவர் ஒதுக்கப்பட்டார். அது ஒதுக்கப்படுவது அவரை ஒதுக்கப்படுவதாக நாங்கள் கவனிக்கவில்லை. எமது முஸ்லிம் சமுதாயத்தை ஒதுக்குவதாக நாங்கள் எண்ணுகிறோம். நாங்கள் வேதனைப்படுகிறோம். மீண்டும் நாங்கள் இதே கட்சியில் நாங்கள் இதன் கட்சியுடன் இணைந்து செயல்பட வேண்டும் என்று ஆசைப்படுவதால் அவரை உள்வாங்க வேண்டும் என்று நாங்கள் ஆதங்கத்துடன் உங்களிடம் கேட்கிறோம். இந்த ஜனவரி 8ஆம் தேதி மாற்றப்பட்ட இந்த அரசாங்கம் மஹிந்த துவேச அரசாங்கத்தை மாற்றி அமைப்பதற்காக வேண்டி முழுமூச்சாக செயற்பட்டவர் அசாத் சாலி என்பதை முழு நாடும் அறியும். முஸ்லிம் சமூகத்தை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய முஸ்லிம் சிறுபான்மை தலைவர்கள் இருந்த போதும் பயந்து ஒடுங்கி மஹிந்தவுக்கு பயந்து ஒதுங்கி இந்த சமயத்திலே துணிச்சல் மிக்க தன்னுடைய தைரியமிக்க குரல் மூலமாக சமூகத்துக்கு அவனை குரல் கொடுத்த ஒருவர். அவருக்கு தேசிய பட்டியல் தருவதாக சொல்லி ஐக்கிய தேசிய அரசாங்கம் தேசிய பட்டியல் தருவதாக சொல்லி அதாவது அறிவித்தல் கொடுத்தும் அவருக்கு தேசிய பட்டியல் கொடுக்கவில்லை.